தமிழ் சினிமாவில் 2011இல் வெளிவந்த சிறந்த படங்கள். 2011இல் வெளிவந்த சிறந்த படங்களின் பட்டியல்களை பார்க்கலாம் வாங்க. ஆடுகளம் வெற்றிமாறன் இரண்டாவது படம். இது பொல்லாதவன் படத்திற்கு பிறகு தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியிலும் இது இரண்டாவது படம். பொல்லாதவன் 3 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த படம் வெற்றிமாறனுக்கு கிடைத்தது. சேவல் சண்டையும் அதை மையப்படுத்தி ஏற்படுத்தும் பகையும் பற்றி இந்த படம் 6 தேசிய விருதுகளையும் வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. 2011 பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் போட்டிக்கு வந்த விஜயின் காவலன் படத்தை விட நல்ல வரவேற்பை பெற்றது. ஜீவா நடிப்பில் மறைந்த இயக்குனர் KV ஆனந்த் இயக்கத்தில் உருவான இந்த படம் 2011இல் ஏப்ரல் 22ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. புகைப்பட கலைஞராக ஜீவா, பத்திரிகையாளராக கார்த்திகா, நாயகர் அடிக்கடி அடால்ட்டாக பேசும் பியா பாஜ்பாய் என இளமை துள்ளல்களுடன் அனைவரும் நடித்திருப்பார்கள். வழக்கமான அரசியல்வாதி vs பத்திரிகையாளர் கதைதான் என்றாலும் நிஜமான வில்லன் யார் என்பதை கிளைமேக்ஸில் தான் தெரிய வரும் என்பதுதான் அனைவரும் காத்திருந்த ஆச்சரியம். யுத்தம் செய் மிக்சின் இயக்கிய இந்த படம் 2011 பிப்ரவரி 3ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. சேரன் அதில் CBCID அதிகாரியாக நடித்திருப்பார். நகரத்தில் திடீரென பலர் காணாமல் போகின்றனர். அதை பற்றி துப்பு துளக்க சேரன் நியமிக்கப்படுகிறார். அவரது தங்கையும் காணாமல் போயிருப்பதால் அவர் தீவிரமாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். அதை அவர் எப்படி செய்தார் என்பதுதான் இந்த படம் யுத்தம் செய். தெய்வ திருமகள். விக்ரம், பேபி சாரா, அனுஷ்கா, சந்தானம், அமலாபால் உள்ளிட்டோர் நடிப்பில் 2011 ஜூலை 15இல் ரிலீஸ் ஆன படம்தான் இது. மன வளர்ச்சி குறைபாடுடைய கிருஷ்ணா விக்ரம் அவரது காதல் மனைவி மூலமாக பிறக்கும் பெண் குழந்தை நிலவுக்காக நடத்தும் பாச போராட்டம் தான் இந்த தெய்வ திருமகள். மங்காத்தா. அஜித் ரசிகர்கள் எல்லோரும் தற்போது கொண்டாடும் படமாக இருந்து வருகிறது மங்காத்தா. நானும் எவ்வளவு நாளுக்கு தான் நல்லவனாக நடிக்கிறது என கூறி அஜித்தை கெட்டவனாக நடிக்க வைத்திருப்பார் வெங்கட் பிரபு. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் அஜித் ட்ரெண்டையும் இதை மூலமாக உருவாக்கினார் என்று சொல்லலாம். 7ஆம் அறிவு. முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா, ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். அக்டோபர் 25, 2011இல் இந்த படம் வெளிவந்தது. போதி தர்மனின் கதையை சொல்ல பிளாஷ்பேக் மீண்டும் அவரது DNA கொண்டு வருகிறோம் என்று காட்டப்படும் விஷயங்கள் அது நடந்ததா இல்லையா என்பதை தான் இந்த படத்தின் கதை. இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.